மகாலட்சுமியின் அருள் இருந்தால்தான் நம்முடைய வாழ்விலும் வீட்டிலும் அனைத்து விதமான நலன்களும் குறைவு இல்லாமல் கிடைக்கும். அத்தகைய மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமியின் அருள் எப்போதும் வீட்டில் நிறைந்திருக்க தினந்தோறும் வாழ்வில் என்னென்ன விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் லட்சுமி தேவியின் அருட்கடாட்சம் இருந்தால் பணம், செல்வம் ஆகியவை மட்டுமல்ல, அனைத்து விதமான செல்வங்களும், நிம்மதி, மகிழ்ச்சி, மனநிறைவு உள்ளிட்ட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். மகாலட்சுமி எந்த வீட்டில் அருள்மழையை பொழிகிறாளோ அந்த வீட்டில் மற்ற அனைத்து தெய்வங்களும் தானாக வந்து குடியேறும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆனால் லட்சுமி தேவியின் அருள் கடாட்சத்தை பெறுவது அத்தனை சுலபமான காரியமா என சிலர் நினைக்கலாம். இன்னும் சிலர் மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜை செய்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவை இரண்டுமே தவறானவை. வீட்டில் லட்சுமி தேவியின் அருள் கடாட்சம் எப்போதும் குறையாமல் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமான 8 விஷயங்களை தினமும் நம்முடைய வீட்டில் செய்வது அவசியம். இவற்றில் சிலவற்றை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் தான் லட்சுமியின் தேவியின் அருள் கிடைக்காமல் போவதுடன் அவளின் கோபத்திற்கும் நாம் ஆளாகிவிடுகிறோம். மிக முக்கியமான எந்த 8 விஷயங்களை வீட்டில் தினமும் தவறாமல் செய்து வந்தால் மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் எப்போதும் வீட்டில் நிறைந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். 1. தினமும் ஏதாவது ஒரு வாயில்லாத ஜீவனுக்காவது உணவு கொடுக்க வேண்டும். குறிப்பாக பசுக்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம். காரணம், பசுமாட்டின் உடலில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம். அப்படி பசுமாட்டிற்கு உணவு அளிக்க முடியவில்லை என்றாலும் சிறிய எறும்பு, புறா, காகம், நாய், பூனை போன்ற ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு வழங்குவது சிறப்பு. 2. வீட்டின் பூஜை அறையில் சங்கு மற்றும் தாமரை பூ வைத்து வழிபட வேண்டும். மகாலட்சுமிக்கு துளசி இலைகள் படைத்து வழிபடுவதும் நல்லது. 3. வீட்டிற்கு வெளியே நெல்லிமரம் வைத்து வளர்க்கலாம். அப்படி வளர்க்க முடியாதவர்கள் கைகளில் மருதாணி வைத்துக் கொள்ளலாம். வீட்டில் மருதாணி செடி வைத்தும் வளர்க்கலாம். மகாலட்சுமிக்கு மருதாணி படைத்து வழிபட்டுவிட்டு அந்த மருதாணியை அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இதனால் மகாலட்சுமி மிகவும் மனம் மகிழ்வதாக சொல்லப்படுகிறது. 4. வீட்டின் வாசற்படியில் சாணி தெளித்து கோலம் போட வேண்டும். நிலைவாசலில் மஞ்சள், குங்குமம் வைத்து பணிவுடன் வழிபட வேண்டும். 5. தினமும் காலை எழுந்தவுடன் உள்ளங்கைகள், பசு, கோவில் கோபுரம் அல்லது இறைவனின் உருவப்படம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும். 6ஆம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பஞ்சமுக விளக்கு ஏற்ற வேண்டும். அதாவது ஒரு குத்து விளக்கில் உள்ள 5 திரிகள் வைத்து விளக்கு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கு ஏற்றினால் சிறந்த பலன் அளிக்கும். 7ஆம் மாலை 6 மணிக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைப்பது இன்னும் விசேஷமானதாகும். 8. எந்த வீட்டில் பெண் உயர்வாக நடத்தப்படுகிறார்களோ அந்த வீட்டில் திருமகள் நிரந்தரமாக குடியேறி வீட்டில் உள்ள இன்பத்தை பெருக செய்வாள் என்பது நம்பிக்கை. அதனால் வீட்டில் உள்ள பெண்கள் மரியாதையுடனும் அவர்களின் மனம் வருத்தப்படாதபடியும் நடத்துவது மிகவும் அவசியமானதாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மகாலட்சுமியை நினைத்துக்கொண்டு ஓம் லட்சுமியே போற்றி என்று கமெண்டில் பதிவிடுங்கள். உங்களுக்கு எப்போதும் நன்மையே உண்டாகும். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.